நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உள்ள ரோமர் 12:2 படி நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் ஆக்கப்படும்படி தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் இன்னாரோட மகா, இல்லை இன்னாரோட மனைவி, எங்கள் குடும்பம் இந்த குடும்பம், இல்லை நான் இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிமுகங்களை நாம் கொடுப்போம். ஆனால் வேதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார்? ஒரு உலகத்தில் நான் இன்னாரோட மகா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் உலக பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இப்போ முதலாவதாக நான் யார் அப்படிங்கிறத குறித்து நம்முடைய பார்வை என்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, தனிப்பட்ட விதத்தில் நம்ம சிலர்கிட்ட பேசும்போது நம்ம சொல்லுவோம், நான் யாருன்னு நினச்சேன், என்ன யாருன்னு நினச்சேன், நான் யார் தெரியுமா, யார்கிட்ட பேசுகிறேன்னு யோசித்து பேசுகிறியா அப்படிலாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இல்லை இன்னொருத்தர், அந்த ஆள் யார் தெரியுமா உனக்கு, என்னென்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் நம்மளை குறித்த நம்மை குறித்த ஒரு தற்பெருமையான ஒரு பார்வன் கூட நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நாகமான் தன்னை குறித்த ஒரு பெருமிதத்தோட, நான் ஒரு தளபதி அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வந்தார். நாகமானுக்கு அவரை குறித்த ஒரு பெருமையான பார்வை இருந்தது. அதுபோல் சவுல் ராஜாவான பிறகு சாமுவேல்கிட்ட அதே மாதிரி செயல்படுறாரு. நான் ஒரு ராஜாங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல இருந்து என்ன கனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி. இது சாதாரண மனுஷீகத்தில் உள்ள நமது பார்வை. ஒருவேளை கடவுள் நமக்கு நல்ல அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தந்திருந்தார்னா அதை குறித்த ஒரு பெருமையான பார்வை எல்லா மனிதருக்கும் இருக்கிறது இயற்கை தான். ஆனால் அதே நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான்லாம் யார், எனக்கெலாம் என்ன முடியும், நான் எப்படிப்பட்டவேன், நான் அற்பமானவன், புழு தூசி, என்னாலெல்லாம் இப்படி செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னை குறித்தே தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று உயர்வு மனப்பான்மையாக இருக்கும், இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். இதைத்தான் மோசே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவேன், என்ன நீங்கள் அழைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிதியோன் சொல்கிறாரு, என் குடும்பம் அற்பமான குடும்பம், நான் வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை குறித்து தாழ்வாக பேசுகிறாங்க. இப்போது நாமும் நம்முடைய சமூகத்தில் பார்த்தோன்னு சொன்னால், நம்மளை சுற்றி உள்ளவங்களில் சிலர் பெருமையாக இருக்கவங்க இருப்பாங்க, சிலர் தாழ்வு மனப்பெருமையோட இருக்கவங்க இருப்பாங்க. நாமே நம்மை குறித்து சில நேரம் ரொம்ப தாழ்வெண்ண உடையவர்களாக இருப்போம், இல்லை உள்ளத்தில் பெருமை உள்ளவர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்மை குறித்த நமது பார்வை. ஆனால் வேதம் கூறக்கூடிய உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், உண்மை நிலை, நான் இப்போ ஏற்கனவே உண்மைனா என்ன, சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத போன செய்தியில் நான் சொல்லிட்டேன். வேதம் கூறும் உண்மை நிலை என்ன, ஒரு மனிதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அதில் ஆதியாகமம் 3:19 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ ஒரு மனிதனோட உண்மையான நிலை, நான் யார் அப்படின்னு யோசித்தா, இல்லை நீ யார் அப்படின்னு ஆண்டவரே நம்ம பார்த்து கேட்டால், நம்ம வேதம் என்ன சொல்லுது, நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணு தான் அப்படின்னு என்ன சொல்லுது. இதுதான் நம்ம குறித்த உண்மையான நிலை. ஒரு நம்ம அந்தஸ்து கௌரவத்தில் பேர் பெற்றவங்களாக இருக்கலாம், எவ்வளவோ உயரமான ஸ்தலங்களில் நம்ம வசிச்சுட்டு வரலாம், உலகத்தில் நமக்கு
எத்தனையோ கௌரவங்கள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு எதுக்குமே வழி இல்லாத பரதேசியாக பிச்சைக்காரனாக இருக்கிறவனும் மண்ணு தான். இல்லை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மேன்மையான மனுஷனும் மண்ணு தான். மண்ணாக இருக்கிறோம், நாம் மண்ணுக்கு திரும்புவோம். ஸோ இதை நம்ம எங்கே தியானிக்கிறோம்னா சாவு வீட்டில் மட்டும்தான் தியானிப்போம். என்ன புழுதிக்கே நான் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு ஐயா என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புழுதி தூசி, இதுதான் உண்மை, இது உண்மை தான். வேதங்குற நாம் இதை நம்ம ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளட்டாலும் நாம் இதை நம்ம ஏற்றுக்கொண்டு வேத கூறக்கூடிய உண்மையான நிலைங்கிறது இதுதான். சங்கீதம் 10:3 இதே வசனம் என்ன செய்யுது, இதே போல் சொல்லுது. அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். தேவன் நம்மை மண்ணென்று அநேக நேரம் நினைவு கூறுகிறாராம். அப்போ நம்முடைய ஆத்மாவும் மண்ணோடு ஒட்டி இருக்கிறதுங்கிறதுனால தான் அநேக நேரம் நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களையே அதிகமாக நாடுகிறவங்களாக காணப்படுதோம். ஸோ இந்த மண்ணோடு இருக்கிற ஆத்மாவை பிரித்து பொன்னா மாற்றுற வேலையை தான் ஆவியானவர் நமக்குள்ளே செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சத்தியம் நமக்குள்ளே செய்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது அந்த மண்ணை பொன்னா மாற்றக்கூடிய சத்தியம் நம்ம பொன்னா மாற்றுவோம். அந்த சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமது பார்வை மிகவும் நம்ம நம்ம இருக்கிற நிலைமையை அன்னன்னைக்கு நிலைமையை பொறுத்து பெருமை உள்ளவர்களாகவோ இல்லை தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாகவோ ஜீவிக்கிறோம். ஆனால் நம்முடைய உண்மையான நிலை நாம் மண்ணு. இதுதான். இது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம மறந்துட போகவே கூடாது. மண்ணோடுகளுக்கு ஒத்த மனுஷன் அப்படின்னு நம்ம குறித்து வேதம் சொல்லுது. ஸோ நம்ம மண்ணாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஆனால் நம்மை குறித்த தேவனுடைய பார்வை என்ன, சத்தியத்தின் பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13. பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ நம்ம குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனாலே பிறந்தவர்கள். அப்போது நம்ம தேவனாலே பிறந்தவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இப்போது ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நம்ம ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் உள்ளவர்களாய் மாறும்போது ஆண்டவர் என்ன கொடுக்காருன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம இப்போ வேதத்தின் பார்வையில் சத்தியம் நம்மளை சொல்லுது தேவனுடைய பிள்ளைகள். இப்போது உலக பிரகாரமாக ஒரு அற்பமான குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கலாம், மற்றவங்க மதியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மற்றவங்க தூசியும் குப்பையுமா அருவருக்கிற ஒரு குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம். அப்படி பிறக்கும்போது அந்த நினைவு, அவங்க மாம்சத்தினால் பிறந்த அந்த பிறப்பை நினைக்கும்போது நம்முடைய பின்னணி நமக்கு ரொம்ப குறைவுள்ளதாக காணப்படலாம். அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மக்கிட்ட காணப்படலாம். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ அப்போவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம தைரியமாக சொல்லலாம் நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ எப்படி உலக பிரகாரமான தகப்பனுடைய கனமும் அங்கீகாரமும் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும், இன்னாரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு எடுத்து ஒரு அதிகாரியோட பிள்ளை நம்ம பக்கத்தில் வந்தால் அந்த பிள்ளையை நம்ம எந்த அளவுக்கு இன்னாரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக பார்க்குறோம், ஆசையாக தூக்குறோம், ஆசையாக செய்கிறோம். அப்போ கடவுளோட பிள்ளைங்கும்போது அதே அங்கீகாரமும் அந்தஸ்தையும் இந்த உலகத்தில் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அப்போ நான் முதல்ல நமக்கு அந்த எண்ணம் வரும், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வரும்போது மட்டும்தான் நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியும். அதை விட்டுட்டு நாம் இன்னும் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களையே நம்ம சிந்திச்சுட்டு நான் இன்னார் தானே, நான் இப்படிப்பட்டவ தானே, நான் இவங்களுக்கு சொந்தமானவங்க தானே, அவங்கள மதிக்க மாதிரி தான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உண்மை நிலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுடைய இந்த சத்தியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம
மேட்டுமையான பார்வையும் விட்டு நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும். தாழ்வு மனப்பான்மையும் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும். தேவனை போல வாழ நம்ம தீர்மானிப்போம். தேவனுடைய பிள்ளைகளா அவரை போல அவர் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்து இந்த நாட்களில் யூத ராஜசிங்கமாக இருக்காரு. அந்த ராஜசிங்கத்தோட பிள்ளைக்கு அவருக்குரிய, அதாவது வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, என்னுடையவர்கள் எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. அவர்கிட்ட ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ எல்லாமே அவருடையது. அவருக்குள்ளதை அவருடைய இஷ்டப்படி அவருடைய சம்மதத்தோட நம்ம எடுத்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவருக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம சத்தியம்னா என்ன, உண்மைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ உண்மை நிலை, நம்முடைய உள்ளான உண்மை நிலைங்கிறது மாம்சத்தின்படி நம்ம மண்ணு தான். ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலையின்படி நமக்குள்ள நம்மை குறித்த பெருமைகளோ இல்லை நம்மை குறித்த தாழ்வு மனப்பான்மைகளோ காணப்படுறதும் உண்மைதான். ஆனால் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு சத்தியம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன், அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி நான் வாழ்வேன். அதுதான். எப்படி ஒரு பிள்ளை பெற்றவரோட பேரை காப்பாற்றுற மாதிரி வாழணும்னு தீர்மானிக்கோ, பேர் சொல்லும் பிள்ளையாக வாழணுமோ, அதே போல் என் தேவனுக்கு நான் சாட்சி உள்ளவளா நான் வாழணும், என் தேவனுக்கு நான் உண்மையுள்ளவளா காணணும், அந்த தகப்பனுடைய பேர் பெருமைப்படும்படி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் போது மட்டும்தான் நம்மள எழும்புகிற தாழ்வு மனப்பான்மையும் நம்ம தள்ள முடியும். மேட்டுமையான சுபாவங்களையும் நம்ம தள்ளி ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறுவோம். எப்படி உலக பிரகாரமான ஒரு பிள்ளை தகப்பனை போலவே பேசுது, தாயை போலவே நடந்துக்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தகப்பனை போல பிள்ளையும் இருக்குன்னு சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தாயும் தகப்பனும் எல்சடாய் தேவன் தான். ஸோ அந்த தேவனோட சுபாவம், திவ்ய சுபாவம் நம்மளை வெளிப்படும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கிருபை என்னை நடத்தும், அந்த தேவனுடைய கிருபை அவரை போல் ஆகும்படி எனக்கு உதவி செய்யும், அவரை போல ஜீவிக்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவருடைய சுபாவத்தை போல அவருடைய சுபாவத்தை என்னில் நான் இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிற ஆசையும் வாஞ்சையும் எப்போ நமக்கு வருதோ, எப்படி ஒரு தகப்பனை போல ஸ்டைல் பண்ணணும்னு பிள்ளை நினைக்கோ, அதே போல் நம்ம தேவனுடைய மாதிரியை பின்பற்ற நம்ம வாஞ்சிக்கும் போது தேவன் அதற்கு கூடுதலான கிருபைகளை தருவார். எப்படி ஒரு பிள்ளையின் மேலும் ஒருவேளை இப்போ என்னோட பேரை சில ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது எனக்கு அவங்க தாத்தாவை ஞாபகத்துக்கு வரும். அதே போல் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் மூலம், நம்முடைய செயல்கள் மூலம் தேவனை வெளிப்படுத்த தீர்மானிப்போம். நம்மில் பிறர் தேவனை காண ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கிருபை செய்யட்டும். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும். உண்மைங்கிறதும் சத்தியங்கிறதும் நாணயத்தோட இரண்டு பக்கம் மாதிரி. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இரண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் அழிஞ்சு போய் இருந்தால் கூட அந்த காசு செல்லாத காசாக மாறிடும். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய உண்மையான நிலைமையை நான் மண், வேதம் கூற உண்மை நிலை நான் மண்ணான மனுஷன்தான். இந்த மண்ணான மனுஷனு இந்த எண்ணம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் நமக்குள்ள எந்த பெருமையோ எந்த மேட்டிமையோ வராது. ஸோ அந்த மேட்டிமையான எண்ணத்துக்கும் சுபாவத்துக்கும் நம்மை நாம் விலக்கி காத்துக்கொள்வோம். இன்னொரு பக்கம் தேவன் கூறக்கூடிய சத்தியம், நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற சத்தியம். அந்த சத்தியம் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணும். எந்த தாழ்வு மனப்பான்மைக்கும் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு எண்ணங்களோ, உலக பிரகாரமான எண்ணங்களோ நம்ம தேவனை விட்டு பிரிக்காதபடிக்கு, தூரப்படுத்தாதபடிக்கு, குற்ற உணர்வை கொண்டு வராதபடிக்கு, நம்மளை விழத்தள்ளாதபடிக்கு அந்த சத்தியம், நான் ஆண்டோடைய பிள்ளை, அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கிருபை என்னை பாதுகாக்கும், அவருடைய கிருபை என்னை நடத்தும், அவருக்குள்ள நான் பத்திரமா இருக்கேன், அவருக்குள்ள நான் பெரியவளா இருக்கேன், அவருக்குள்ள நான் சாட்சியா வாழ முடியும். இந்த உலகம் என்னை குற்றப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், உபத்திரவப்படுத்தலாம், ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் பெரியவர் ஒருவரோட பிள்ளைனா அவர் பெரியவராக இருந்து என்னுடைய எல்லா காரியங்களையும் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துறது போல, அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்காக உண்மையை உத்தமமாக பாடுபடுகிறது போல, என் தகப்பன் என்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் வச்சு
வச்சிருக்கிறாரு, அவர் நேர்த்தியாக நடத்துவார், எனக்கு எதிராக வருகிற யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிச்சயத்தோடு நம்ம நிமிர்ந்து நிற்க உதவக்கூடியது சத்தியம். இதில் எந்த பக்கம் இல்லை, ஒரு பக்கம் இல்லை, உண்மைங்கிற சத்தியம் உண்மைங்கிற பக்கம் தேஞ்சு போனாலும் அந்த காசு செல்லாத காசு தான், சத்தியங்கிற பக்கம் இல்லாட்டாலும் அது செல்லாத காசு தான். இந்த நாணயத்தின் இரு பக்கங்களான உண்மையையும் சத்தியத்தையும் நம்ம கை கொண்டு வாழ்க்கையில் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. எப்படி ஒரு பறவை உயரத்துக்கு போகணும்னு சொன்னால் 2 சிறகுகளையும் அதை அடித்து எழும்பினா மட்டும்தான் உயரத்துக்கு செல்ல முடியும். அதுபோல் ஒரு படகு ஆழத்துக்கு செல்லணும் அப்படின்னா 2 துடுப்புகளையும் போடும்போது தான் அந்த படகு ஆழத்துக்கு முன்னேறி செல்ல முடியும், தன்னுடைய லக்குக்கு முன்னேறி செல்ல முடியும். அதே போல் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியங்களையும், நம்முடைய உண்மை நிலையை, நம்ம கடந்து வந்த பாதையை, நம்முடைய உண்மையான நிலைமையை நம்ம மறந்து போகவே கூடாது. மாம்சீகத்தில் நாம் யாருங்கிறத நம்ம மறந்து போகவே கூடாது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை எந்த உயரத்துக்கு அழைத்து செல்லுகிறது அந்த சத்தியத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொண்டு அதில் முன்னேற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வோம். நம்முடைய ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய வசந்த காலத்தில் நம்முடைய ஆண்டோடைய சுபாவம் கூட அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா நமக்காக ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமானார். அந்த தாழ்மையின் ரூபம் நம்மக்கிட்ட காணப்படணும், அந்த தாழ்மையின் மாதிரி நம்மக்கிட்ட காணப்படணும், அந்த தியாக சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும். அதே நேரத்தில் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படியே பாடுபட்டுக்கிட்டே அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகலை, தியாகத்திலே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகலை. அந்த தியாகம் அவரை மேன்மைக்கு நேராக அழைத்து செஞ்சிச்சு. அந்த 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் வல்லமையுள்ள யூத ராஜசிங்கமாக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய சுபாவமும் அவர்கிட்ட இருந்துச்சு, அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆவியானவருடைய சுபாவம் அவருடைய ராஜசிங்கமாக அவர் உயிர்த்து நின்றார். அந்த சிங்கத்தோட வல்லமையும் அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அதே போல் விசுவாசிகளாகிய நமக்குள்ளேயும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய தாழ்மையின் சுபாவமும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அது நாணயத்தோட ஒரு பக்கம். அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆவியானவருடைய வல்லமை இன்னொரு பக்கம். இந்த தாழ்மையும் வல்லமையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் இரு பக்கங்களாக கொண்டு ஆவிக்குரிய உன்னதமான உயரத்துக்கு ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை புகழ்வே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை புகழ்வே. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, எங்கோ தூரமாக வாழ்ந்த எங்களை உங்கள் கிருபை தேடி வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, தூசியும் குப்பையுமாக இருந்த எங்களை ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உங்கள் நீதிமான்களாக்கி உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் தெரிந்தெடுத்து இந்த நாள் வரை நடத்தி வரீங்களே நன்றி. தொடர்ந்து உங்களுடைய உயரத்துக்கு நீர் எங்களை அழைத்து செல்வதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.